கடற்கரை நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் இறையமன் சாகர். மீண்டும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தமிழ் பேராசிரியையும் எழுத்தாளருமான முனைவர் ஆன்சிமோல் அவர்களை சந்தித்து உரையாடவிருக்கின்றோம். முனைவர் ஆன்சிமோல் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், அவருடைய தமிழ் பணி மற்றும் இலக்கிய பணி போன்றவற்றை தான் இன்றைக்கு அவரோடு நாம் உரையாடவிருக்கின்றோம். வணக்கம் ஆன்சிமோல் அவர்களே. நான் உங்களை நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை விட நீங்களே உங்களை அறிமுகப்படுத்தினால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய குடும்ப சூழல், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ஆன்சிமோல். என்னுடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இயற்கை துறைமுகம் அமைந்த கடற்கரை கிராமமான குளச்சல் என்ற நகரம். என்னுடைய தந்தை பெயர் சிலுவைதாசன், மீன்பிடி தொழிலாளி. தாயார் பெயர் ஃப்ளாரன்ஸ் மேரி, இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். என்னுடன் பிறந்தவர் ஒரே ஒரு தங்கை மட்டுமே. எனக்கு திருமணம் முடிந்த ஊர் சைமன் காலனி. என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். எனக்கு ஒரே ஒரு மகன், தற்போது 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கெங்கே படித்தீங்க, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை குளச்சல் களிமாரில் இருக்கக்கூடிய புனித அன்னம்மாள் பள்ளியில் படித்தேன். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை புனித மேரி மேல்நிலை பள்ளியில் முடித்தேன். இளங்கலை தமிழ் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோவிலும், முதுகலை தமிழ் முனைவர் பட்டம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் முடித்தேன். மேலும் கல்வியல் படிப்பு முட்டம் ஆயர் ஆஞ்சனி சுவாமி கல்லூரியில் படித்து முடித்தேன். கூடுதலாக மாணவர்களுக்கு மன உளவியல் சார்ந்த உளவியல் பட்டய படிப்பையும் முடித்துள்ளேன். நீங்கள் ஒரு தமிழ் பேராசிரியராக இருக்கீங்க, தமிழ் எழுத்தாளராக இருக்கீங்க. இந்த தமிழ் மொழியை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணங்கள் இருந்தது? தமிழ் பாடத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த தமிழ் மொழி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் மொழியினுடைய சிறப்புகளாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லாமல். நான் தமிழ் மொழியை விரும்பியதற்கு என்னுடைய தந்தை தான் காரணம். ஏனென்றால் நான் 12ஆம் வகுப்பு முடித்தவுடனே இன்ஜினியரிங் ஆகணும் என்ற என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் என்னுடைய தந்தை தாயை போன்று ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டேன். அதன் பேரில் நாகர்கோவில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாகி 1.5 மாதங்கள் கழித்து தான், விருப்பமில்லாமல் தான் நான் தமிழ் பாடத்துக்கு தேர்ந்தெடுத்தேன். தந்தையுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய ஆசையை கனவும் காணல் நீராக போய்விட்டது. தமிழ் மொழி என்பது முதலில் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது. ஆனால் அந்த மொழியை படிக்க படிக்க உண்மையிலேயே ஒரு இன்பமும் நம்முடைய மனதில் தோன்றும். தாய்மொழியைப் போல உலகில் எந்த மொழியுக்கும் சிறப்பு இல்லை. பாரதியார் தமிழ் போற்றி பாடிய மிக பிரபலமான பாடல் வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவு என்று தொடங்கி தமிழ்மொழி சிறப்பை கூறுகிறார். இன்னும் அனைவரும் அறிந்த ஒரு பாடல், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்ற பாடலடிகள் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை உலக மக்களுக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். தமிழ் மொழி என்பது உலகம் தோன்றிய போதே தமிழ் மொழி தோன்றியது. உலகில் மூத்த மொழி. அதனால்தான் திருக்குறள் இன்று பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுடைய ஒழுக்கங்களும் வாழ்வியலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு களஞ்சியமாக தமிழ்மொழி சிறப்படைகிறது. இந்த உலகம் அழிந்தாலும் இன்னும் வரக்கூடிய தலைமுறைக்கு தமிழ்மொழி மொழியாக மட்டுமில்லை, வாழ்க்கைக்கு
ஒரு வாழ்வியலும் ஒழுக்கங்களை கற்றக்கூடிய மொழியாக இருக்கும் என்பது ஐயமில்லை. சிறப்பு. உங்கள்கிட்ட வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் எழுத்தாளராக ஆனது வந்து எப்படி? எந்த மாதிரி நீங்கள் எழுத்தாளராக வந்து மாறினீங்க? நீங்கள் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க? என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நான் 6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 கவிதை புத்தகம், 2 ஆய்வு கட்டுரை, 1 சிறுகதை தொகுப்பு. எனக்கு எழுத்தாளர் என்ற பட்டமும், எழுத்தாளராக வேண்டும், புத்தகங்கள் எழுத வேண்டும் என்ற அந்த ஆசை எப்போது வந்ததென்றால், சிறு வயதிலே கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பல்வேறு போட்டிகளில் நான் கலந்து கொள்வேன். சிறுகதை போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் பரிசு, 2ஆம் பரிசு அப்படி வாங்கியிருக்கிறேன். பள்ளிக்கூடத்திலும் கூட சிறுகதை எழுதுவது, சிறுகதை படிப்பது, நூலகத்துக்கு சென்று சிறுகதை நூல்களை எல்லாம் படிப்பது எனக்கு ஆர்வமாக இருக்கும். எங்கள் வீட்டில் செய்தித்தாள்கள் வாங்குவார்கள். நான் சிறுவயதில் இருக்கும்போது என்னுடைய தந்தை 7ஆம் வகுப்பு வரை படித்தவர். ஆனாலும் அவருக்கு பத்திரிகை படிப்பது அவருக்கு வழக்கமாக இருந்து, தந்தை படிக்கும்போது நானும் அந்த பத்திரிகையை படிப்பேன். அப்போது தினத்தந்தி பத்திரிகை தான் வாங்குவார்கள். தினத்தந்தி பத்திரிகை, குடும்ப மலர், சிறுவல் மலர் புத்தகம் வெள்ளிக்கிழமை தோறும் வரும். அந்த புத்தகத்துக்காக ஒரு வாரம் நான் காத்திருப்பதும் உண்டு. அந்த புத்தகத்தில் சிறுவர் கதைகள் எல்லாம் வரும். அதை ஆர்வமாக கவனிப்பேன், ஆர்வமாக படிப்பேன். அதிலிருந்து தோன்றியது தான் இந்த கதை எழுதுவது, கவிதை எழுதுவது என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவாகியது. இன்று புத்தகங்கள் எழுதுவோம், மக்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களும் என்னை போல புத்தகம் எழுத வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் என்பதும் என்னுடைய எழுத்தாளர் பணிக்கு எனக்கு ஊக்கம் அளித்தது என்பதை நான் இங்கே கூறுகிறேன். உங்களுக்கு வந்து புதுமை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருது கிடைச்சதை வந்து நான் அறிவேன். எதுக்காக உங்களுக்கு இந்த புதுமை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய விருது கிடைத்தது? அந்த விருது பற்றி சொல்லலாமா? நான் சிறுவதையில் இருக்கும்போது வறுமை கஷ்டங்களை அனுபவித்தவள். ஒரு முறை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நான் படித்தபோது விடுதி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் 2000 ரூபாய் எனக்கு கொடுத்தார்கள். அந்த ரூபாயை என்னுடைய தந்தை தொழில் முடிந்து வந்தவுடன் என்னுடைய வங்கி கணக்கில் அனுப்பினார்கள். அந்த பணத்தை நான் திரும்ப என்னுடைய துறை தலைவருக்கு கொடுத்தபோது அவர் சொன்னது, இது எனக்கு வேண்டாம், உன்னை போல் நீ நல்லா இருக்கும்போது உன்னை போல் யாராவது இந்த கடினமான சூழலில் ஏழைகளாக வறுமை நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு நீ இந்த பணத்தை உதவி செய்ய வேண்டும், என்னுடைய வேண்டுகோள் என்று என்னுடைய பேராசிரியர் எனக்கு சொன்னார். அந்த ஒரு விதை தான் இன்றும் நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும், வெளியிடங்களில் பேசுவதற்கு அழைக்கப்பட்டாலும், சிறப்பு விருந்தினராக செல்லும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணம், அந்த பணத்தை நான் என்னை போன்று எங்கள் கல்லூரியில் ஏழை மாணவர்களுக்கு நான் அதை கொடுத்து விடுவேன். அவர்கள் சீருடை வாங்குவதற்கும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கும் நான் கொடுப்பதுண்டு. இதனை மருதாணி மாத இதழ் ஒரு தலைவர் அறிந்து கொண்டு எனக்கு சிறந்த புதுமை பெண்மணி விருதை எனக்கு கொடுத்தார்கள். அது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் என்னுடைய மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்களும், நான் உதவி செய்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த மாணவிகளை கூட கையில் கொடுக்கும்போது சொல்லுவேன், நீங்கள் இதுபோல் என்னை போல நீங்களும் ஒரு வேலையில் அமர்ந்து நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் துன்பப்பட்ட நேரம் அது மாதிரி எந்த மாணவிகள் துன்பப்பட்டாலோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்லி அனுப்புவேன். அது ஒரு உதவி செய்கிற பழக்கம் நம்முடைய பிள்ளைகளிடம் அதிகமாக இல்லை. அந்த பழக்கத்தை உருவாக்குவதற்கு அது ஒரு சங்கிலி தொடராக போக வேண்டும் என்பது தான் என்னுடைய
ஆசையாக இருந்தது. அதை என்னுடைய மாணவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம எந்த அளவுக்கு வழி நடத்துகிறாங்க அப்படின்னு உள்ளதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு சொன்ன விஷயத்தால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளும் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நற்பணி வந்து போகுதுன்னா கண்டிப்பாக அது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து அப்படி சொல்லலாம். இப்போ இந்த விருது மட்டும் கிடையாது, இன்னும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய விருதுகள் பாராட்டுகள் கிடைத்திருக்கு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இலக்கிய சம்பந்தமான விஷயங்களும் சரி, கல்லூரி சார்ந்து பல்வேறு கருத்தரங்கங்கள் உரைகள் அப்படின்னு சொல்லி வெளி மாவட்டங்களாக இருக்கட்டும், வெளி மாநிலமாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகளில் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய விருதுகள் பாராட்டுகள் கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன விருதுகள் என்னென்ன பாராட்டுகள் கிடைச்சது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு விருது கிடைத்தது என்பது 10க்கும் மேற்பட்ட பல்வேறு விருதுகள் கிடைத்திருக்கிறது. அதிகமான விருதுகள் சிறந்த ஆய்வு கட்டுரைக்காக வழங்கப்பட்டது, சிறந்த ஆசிரியர் பணிக்காகவும் வழங்கப்பட்டது. பேராசிரியர் ரத்னா விருது, பேராசான் விருது என்பது சிறந்த ஆசிரியர் பணிக்காக எனக்கு வழங்கப்பட்டது. சிந்தனை சிற்பி விருது, அந்தமான் தமிழர் சங்கத்தினால் எனக்கு வழங்கப்பட்ட இளம் வள்ளுவர் விருது, சிறந்த ஆய்வு கட்டுரையும் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டதற்காக எனக்கு வழங்கப்பட்டது. மேலும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை, அந்தமான் போன்ற நாடுகளுக்கு நான் சென்று ஆய்வு கட்டுரை வாசித்து அதற்காகவும் சிறந்த ஆய்வறிஞர் பட்டமும் விருதாக எனக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய கடின உழைப்பு அதற்காகவும் பல்வேறு விருது கிடைக்கிறது. இலக்கிய ஒருங்கிணைப்பாளராக இருந்ததற்காகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நன்முறையில் வழிநடத்தியதற்காகவும் எனக்கு அமைப்புகள் விருது வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் தமிழ் பேராசிரியராக வந்து மாறினீங்க. இன்றைக்கும் வந்து மாணவர்களோட நிலைமை பார்த்தீங்கன்னாச்சுன்னா எல்லாருக்குமே வந்து என்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி உள்ள ஒரு எண்ணங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற பாடங்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னு உள்ளது தெரில. இப்போ குறிப்பாக தமிழ் பாடத்தை கூட தமிழ் பாடம் எடுத்தால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அந்த மாதிரி உள்ள சில கேள்விகள் மாணவர்களுக்குள்ளே இருக்கா நமக்கு தெரில. உங்களுடைய பார்வையில் இன்றைக்கி வந்து தமிழ் பாடங்களை மாணவர்கள் எடுக்கிறாங்களா, விரும்பி எடுக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இன்றைய மாணவர்கள் தமிழ் மொழியில் ஆர்வம் இருக்கிறார்களா இல்லையா என்பது உண்மையிலே இருக்கிறார்கள். தமிழ் மொழி என்பது அவர்களுக்கு ஒரு பிடித்த மொழியாக இருக்கிறது. எங்கள் கல்லூரியிலும் பிற துறை சார்ந்த மாணவிகளுக்கு தான் நாங்கள் தமிழ் பாடம் நடத்துகிறோம். அப்போது அந்த மாணவிகள் கூறுவார்கள், நாங்கள் தமிழ் படித்திருந்தால் இன்னும் நாங்கள் நன்றாக இருந்திருப்போம், தமிழ் மொழியில் இவ்வளவு சிறப்புகளா என்று வியந்ததும் உண்டு. அந்த மாணவிகள் தமிழ் மொழியை ஆர்வமாக கற்றுகிறார்கள், நிறைய மதிப்பெண் பெறுகிறார்கள், ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் மொழி சிறப்புகளை அவர்கள் ஆச்சரியமாக அறிந்து அதனை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த பணி நாட்கள்லேயே மாணவர்களுக்கு இலக்கியத்துக்கு நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு லட்சியங்கள், சில இலக்குகள், சில கனவுகள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்காலம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய லட்சியம் அல்லது கனவு அதை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய எதிர்கால திட்டம் என்பது எனக்கு விரைவில் அரசு பணி கிடைத்து நம்முடைய சமுதாயத்தில், நெய்தல் நில சமுதாயத்தில் என்னை போன்றும் மாணவர்கள் அதிகமாக கல்லூரி பேராசிரியராக வர வேண்டும். தமிழ் மொழியை பற்றி உலகெங்கும் சென்று பரப்ப வேண்டும், பல்வேறு விருதுகள் வாங்க வேண்டும். நெய்தல் நில மக்களின் வாழ்வியல் நம்முடைய தமிழ்நாட்டில் சென்று அதிகமாக மக்களுக்கு தெரிய வேண்டும். உலகெங்கும் சென்று நம்முடைய நெய்தல் மக்களுடைய எழுத்துக்கள், நெய்தல் மக்களுடைய
சாதனைகள் என்றும் உலகத்திலும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் சென்று அறிய வேண்டும், பரவ வேண்டும் என்பது என்னுடைய எதிர்கால ஆசையாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய எழுத்தாளர்கள், நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய சமூகத்தில் உள்ள எழுத்துக்கள் மிக குறைவாக இருக்கிறது. அது உயர்ந்த வளர்ச்சி நிலையில் செல்லாதது எனக்கு வருத்தம். அதனை போக்க நம்முடைய சமூகத்தில் மாணவர்கள் பேராசிரியராக, மாவட்ட ஆட்சியாளராக, பெரிய பெரிய அரசு பதவிகளில் உயர்ந்து நம்முடைய மக்களுடைய சிறப்புகள் எட்டுத்திக்கும் என்று புகழ் பரவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறோம். குறிப்பாக நீங்கள் ஒரு அரசு பேராசிரியராக மாறணும் அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக கடற்கரை எஃப்எம்மும் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி உங்களை பற்றியும் உங்களுடைய இலக்கிய பயணம், உங்களுடைய பேராசிரியர் பணி இதெல்லாமே நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடற்கரை வானொலி நிலையம், கடற்கரை இலக்கிய வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சாகர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக என்னை ஒருவர் பேட்டி எடுத்தது இதுதான் முதல் முறை. நான் பல முறை என்னுடைய மனதில் நான் சொல்வதும் உண்டு, யோசித்திருக்கிறேன். நம்மளை யாராவது பேட்டி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நம்ம அதுக்கு தகுதி தானா அப்படின்னு யோசிப்பேன். ஆனாலும் முதலாக என்னை அதுவும் தாய்மொழி தினத்தில் எனக்கு பேட்டி அளிப்பதும் எனக்கு மிகவும் சிறப்பு. நான் தாய்மொழியை நேசிக்கிறேன். தமிழ் மொழியை அனைவரும் புகழ்ந்து பாட வேண்டும். அது ஒரு இனிமையான மொழி, தூய்மையான மொழி, வாழ்வியல் மொழி, நம்மை வாழ வைக்கும் மொழி என்பதில் ஐயம் இல்லை. சாகர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வானொலி நிலையம் சிறந்த ஒரு வானொலி நிலையமாக உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் சென்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேர்களே, இதுவரை தமிழ் பேராசிரியரும் எழுத்தாளருமான முனைவர் ஆன்சிமோல் அவர்களோடு உரையாடினோம். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் இறைமன் சாகர். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கடற்கரை எஃப்எம்ஐ கேளுங்கள். இந்த கடற்கரை எஃப்எம்மின் ஆப்பை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.